இன்கம் டேக்ஸை பொறுத்தவரை ஐடிஆர் 1 அண்ட் ஐடிஆர் 2 தான் மேக்ஸிமம் 90% ஆஃப் மக்கள் ஃபைல் பண்ணுறோம். இதில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற எரர்ஸ் பற்றி தான் இன்னைக்கு வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். ஆக்சுவலாக நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணி முடிச்சு ப்ரொசீட் ஃபார் வேலிடேஷன் கொடுத்த அப்புறமா இந்த இன்டர்னல் வேலிடேஷன் ஸ்க்ரீன் தான் வரும். நீங்கள் ஃபைல் பண்ணதில் ஏதாச்சும் எரர் இருந்தால் இந்த பேஜில் தான் லிஸ்ட் ஆகும். இல்லைனா சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற ஒரு சின்ன மெசேஜ் மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற இந்த 5 எரர்ஸ் தான் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணுற எரர்ஸ். இந்த எரர்ஸை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் எரரான நேச்சர் ஆஃப் எம்ப்ளாயரை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா சம்மரி பேஜில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டகரியை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் ஐடிஆர் 2 ஃபைல் பண்ணுறீங்கன்னா சம்மரி பேஜில் ஷெட்யூல் சேலரி கேட்டகரியை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிராஸ் சேலரி ஆப்ஷனை ட்ரில் டவுன் பண்ணிக்கோங்க. ஐடிஆர் 1க்கு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே நேச்சர் ஆஃப் எம்ப்ளாயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ப்ரைவேட் கம்பெனியோ இல்லை ஐடி கம்பெனியாக இருந்தால் அதர்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பப்ளிக் செக்டராக இருந்தால் பப்ளிக் செக்டர் அண்ட் பென்ஷனராக இருந்தால் பென்ஷனர்னு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாயர் எரர் போயிடும். அண்ட் ஐடிஆர் 2 பொறுத்த வரைக்கும் கிராஸ் சேலரி ஆப்ஷனை எடிட் பண்ணீங்க அப்படின்னா அதில் இந்த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாயர் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் சூஸ் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அண்ட் செகண்ட் எரரான நேச்சர் ஆஃப் பெர்குசிட்ஸ், நம்ம நேச்சர் ஆஃப் எம்ப்ளாயர் பார்த்தா அதே சேம் பேஜ்லேயே ஷெட்யூல் சேலரி பேஜ்லேயே நேச்சர் ஆஃப் பெர்குசிட்ஸ்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். இது என்ன அப்படின்னா உங்கள் கம்பெனி உங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்கள் கம்பெனி உங்களுக்கு ரெண்டே இல்லாமல் ஃப்ரீ அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க, இல்லைனா உங்களுக்கு கார் கொடுத்துருக்காங்க, இல்லைனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் லோன் கொடுத்துருக்காங்க, இல்லைனா ஃபர்னிச்சர் லேப்டாப் மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பர்சனல் யூஸர் கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை நீங்கள் கம்பெனி மூலமாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி மூலமாக சூஸ் பண்ணி ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். இப்படி எதுவுமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கல அப்படின்னா இதில் ரைட் சைட் கார்னரில் இருக்கிற டெலிட் ஆப்ஷனை கொடுத்து டெலிட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் வந்தது அப்படின்னா அதை சூஸ் பண்ணி அமௌண்ட்டை கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட் டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. இந்த நேச்சர் ஆஃப் பெர்குசிட்ஸ் ஆப்ஷன் எரர் போயிடும். அண்ட் தேர்ட் எரர் பற்றி பார்க்கலாம், நேச்சர் ஆஃப் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. இப்போ நீங்கள் இருக்கிற அதே சேம் ஷெட்யூல் சேலரி பேஜ்லேயே நேச்சர் ஆஃப் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரின்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். இது என்ன அப்படின்னா உங்கள் கம்பெனி உங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்க ஆர் கான்ட்ராக்டை பிரேக் பண்ணி உங்களை கம்பெனி விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா சில கம்பெனிஸ், அதாவது பெரிய கம்பெனிஸ் மோஸ்ட்லி காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான இன்கம் எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ அதுவுமே டாக்ஸபிள் சேலரி தான். இது மாதிரியான இன்கம் நீங்கள் வாங்கலை அப்படின்னா இது ரைட் சைட் கார்னரில் இருக்கிற டெலிட் ஆப்ஷனை கொடுத்து டெலிட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ இன்கேஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிட்டு அமௌண்ட்டை கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ அந்த எரரும் போயிடும். ஓகே, ஃபோர்த் எரர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் எக்ஸம்ட் அலவன்ஸ். இதுவும் சேம் ஷெட்யூல் சேலரி பேஜ்லேயே கிராஸ் சேலரிக்கு அப்புறமா தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும். அலவன்சஸ் டு எக்ஸ்டெண்ட் எக்ஸம்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ட்ரில் டவுன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆக்சுவலாக நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த அலவன்சஸ்க்கும் எக்ஸம்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட் இயரில் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ அந்த லாஸ்ட் கம்பெனியில் ஆல்மோஸ்ட் 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்ததுனால எனக்கு கிராஜுவிட்டி வந்திருந்தது. ஸோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துட போகிறேன். அவ்வளோதான், இந்த நேச்சர் ஆஃப் எக்ஸாம்ட் அலவன்ஸ் எரரும் போயிடும். இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற எல்லா அலவன்சஸுமே மோஸ்ட்லி டாக்ஸ் ஃப்ரீ இன்கமாக தான் இருக்கும். இப்போ நான் வாங்கியிருக்க இந்த கிராஜுவிட்டிக்குமே எனக்கு டாக்ஸ் கிடையாது. லாஸ்ட்டாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எரர் பற்றி பார்த்துடலாம். இந்த கேபிட்டல் கெயின் எரர் ஐடிஆர் 2 ஃபைல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஐடிஆர் 1ல இந்த செக்ஷனே கிடையாது. அண்ட் நீங்கள் செல் பண்ண ஷேர்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இந்த ஐடிஆர் போர்ட்டலில் எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஷெட்யூல் பேஜில் ஷெட்யூல் 112A ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஷெட்யூல் 112Aல தான் நீங்கள் செல் பண்ண ஷேர்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ எல்லாத்தையுமே என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி எல்லாமே பக்காவாக என்ட்ரி ஆயிருந்தது அப்படின்னா ஷெட்யூல் கேபிட்டல் கெயின் ஆப்ஷன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி போடுறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜில் நீங்கள் செல் பண்ண அந்த ஷேர்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ 2018 ஜனவரிக்கு முன்னாடி வாங்கினீங்களா இல்லை அதுக்கப்புறம் வாங்கினீங்களான்னு ஃபர்ஸ்ட் பாக்ஸில் சூஸ் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் முக்கியமான ஆப்ஷன், நீங்கள் உங்கள் ஷேர்ஸை 2024 ஜூலைக்கு முன்னாடி செல் பண்ணீங்களா இல்லை அதுக்கப்புறம் செல் பண்ணீங்களான்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பிஃபோர் 23 ஜூலை 2024 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10% டேக்ஸ் வரும். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் ஆன் ஆர் ஆஃப்டர் 23 ஜூலை 2024 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 12.5% டேக்ஸ் வரும். பிகாஸ் இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸேஷனுக்கான ரூல்ஸை இந்த ஜூலை டைமில் தான் நம்ம கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபுல் வேல்யூ கன்சிடரேஷனில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த ஷேர்ஸையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ செல் பண்ண ஓவரால் அமௌண்ட்டை கொடுத்துருங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனில்
நீங்கள் அந்த ஷேர்ஸை வாங்கின ப்ரைஸை கொடுத்துருங்க. அண்ட் ஃபைனலாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி லாஸ்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் பாக்ஸில் காட்டியிருப்பாங்க. இதை ஜஸ்ட் செக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் கேபிட்டல் கெயினை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஷெட்யூல் 112A பேஜில் நீங்கள் ஃபில் பண்ண எல்லாமே பேலன்ஸ் அமௌண்ட்டோட இந்த பேஜில் ஓவராலாக நீங்கள் செல் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச கெயின் அமௌண்ட் இங்கே வந்திருக்கும். இதை ஜஸ்ட் செக் பண்ணிட்டு அதே சேம் பேஜ்லேயே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் அக்ரூவல் ஆர் ரிசிப்ட் ஆஃப் கேபிட்டல் கெயின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதை ட்ரில் டவுன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஒன்று வரும். இதில் நீங்கள் எந்த குவார்ட்டர் உங்கள் ஷேர்ஸை செல் பண்ணுறீங்களோ அந்த குவார்ட்டரில் அந்த பர்டிகுலர் குவார்ட்டரில் ஜூலை 2024க்கு முன்னாடி செல் பண்ணீங்களா இல்லை ஜூலை 2024க்கு அப்புறமா செல் பண்ணீங்களாங்கிறத பேஸ் பண்ணி உங்கள் கேபிட்டல் கெயின் அமௌண்ட்டை அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. நான் ஜூலை 2024க்கு அப்புறமா தான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ 12.5% பாக்ஸில் என்னோட இதை என்ட்ரி போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் லாஸ்ட் இயரோட எந்த லாஸையுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணலை அப்படின்னா அவ்வளோதான், சேவ் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா எரர்ஸுமே போயிடும். ஐடிஆர் ஃபைல் பண்ணி முடிச்சிருங்க. இஃப் இன் கேஸ் லாஸ்ட் இயரில் ஏதாச்சும் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அகெயின் சம்மரி பேஜுக்கு வந்து ஷெட்யூல் பிஎஃப்எல்ஏ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் காலமில் உங்கள் கேபிட்டல் கெயின் வரும். செகண்ட் காலமில் நீங்கள் லாஸ்ட் இயர்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண லாஸ் அமௌண்ட் இருக்கும். அண்ட் தேர்ட் காலமில் உங்களோட கெயினையும் லாஸையும் சப்ராக்ட் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான கேஸ் உங்களுக்கு இருந்தால் இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் இந்த ஷெட்யூல் கேபிட்டல் கெயினில் லாஸ்ட்டில் இருந்த இந்த குவார்டர் டேபிளில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு கிடைச்ச கெயின் மட்டும் கொடுக்கக்கூடாது, லாஸ் போக மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். எந்த எரருமே இல்லை அப்படின்னா ஐடிஆர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படிங்கிற பேஜ் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஐடிஆர் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க போய் பார்த்துட்டு சீக்கிரமாக டியூ டேட்டுக்கு முன்னாடி ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்கள். ஃபைனலி இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுற ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் முடிஞ்ச லெவலுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். டியூ டேட்டுக்கு முன்னாடி ஐடிஆர் ஃபைல் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் டெலகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.